திமுக திமுக தேமுதிக கொஞ்சம் 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 அவசரப்படாது. அதெல்லாம் தேர்தல் கவுண்ட் எண்ணி முடிச்ச பிறகு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இரண்டாவது கூட்டம் திருச்சியிலே நடைபெற இருக்கிறது. வர இருக்கிற 10ஆம் தேதி அதில் நாங்கள் இடம் தேர்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இப்போ பஞ்சப்பூரில் சென்று இடத்தை பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு இடத்தை முடிவு செய்திருக்கு. அது பிறகு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து பேச இருக்கிறோம். பேசி முடித்துவிட்டு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்தோம். அது மாநாடாக முடிந்தது. அது மாநாடு யாரும் எதிர்பார்க்காத அளவு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் நீங்க ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி லேசா திருப்பி எழுத ஆரம்பிச்சீங்க. அதுக்கு முன்னாலே இப்ப நீங்க சொன்ன மாதிரி 200 அந்த 200 யாருக்குங்கிறதா தீர்மானம் பண்ணுவாங்க. அதை மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். கூட்டணியை பொறுத்தவரையில இன்னைக்கு நாங்களும் வலுவான கூட்டணியில் அமைச்சிருக்கோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் 505 தேர்தல் வாய்ப்புகள் சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லும் போது ஒவ்வொரு இடத்துலையும் பிப்ரவரி மாதம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாங்க 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னா, முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில பார்த்தா நாங்க 80% நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்க 75% 80% நிறைவேற்றி இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஆக மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்காங்க. பழைய அரசு ஓய்வு திட்டத்துல இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கிறது. அதனால அரசு ஊழியர்கள் யாரும் இன்னைக்கு அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க. 5 வருஷம் தரேன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பெருசு. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா 66 பேர் அதிமுக, நாங்க பிஜேபி 70 பேர், பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு 75 பேர். அதனால அன்றைக்கு 5 வருடங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய எல்லா கூட்டணிகளையும் அதிமுக இந்து கூட்டணி கூட்டி பார்த்தோம்னு சொன்னா அன்னைக்கே 110 இடங்களை நாங்க ஜெயிச்சோம். அன்னைக்குள்ள கணக்கு. ஆனா இந்த 5 வருடமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போக வேண்டிய பிள்ளைகள், கையிலே புத்தகத்தை எடுக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்திருக்கிறது. கஞ்சா மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு உருவாயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, பெத்தமிட்டியம் போன்ற போதைப் பொருட்கள். அதுவரை சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு கொங்கு பகுதியில் பாத்தீங்கன்னா தோட்டங்கள்ல வயதானவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காரணம் கஞ்சா. ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து 3 பேரை திருப்பூர்ல வெட்டி கொண்டு இருக்காங்க. தோட்டங்கள்ல வயதானவர்கள் கை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு போனாங்க. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. சாத்தாங்குளத்துல ஒரு லாக்கெட்டு மரணத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் அதை வச்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு 33 லாக்கெட்டு மரணங்கள். குடல் ஜெயிலுக்குள்ளே இன்னைக்கு கைது எல்லாம் இன்னைக்கு சாகக்கூடிய சூழ்நிலை. ஆக அவர்களால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை. வெறும் பணத்தை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணப்பெட்டியை வாங்கி கொண்டுதான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. அவர்களுடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை உலக நாடுகளில் மிக சிறந்த நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ட்ரம்பே இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து இறங்கி அவர் 50%, 100% போட்ட வரியை இன்னைக்கு குறைத்திருக்கிறார். காரணம் இவருடைய நிர்வாகத்திறன். ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு புதிய ஒப்பந்தம் போட்டு புதிய முதலீடுகள் இன்னைக்கு இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு அவருடைய திட்டங்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து போட்ட திட்டங்களும், சாலைகளும், விமான நிலையங்கள், போக்குவரத்து நிலையங்கள் அனைத்தும் இன்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியிலே தான் நல்ல முறையில் இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள்.
ஆகவே தான் நாங்கள் சொல்லுவோம், நிச்சயமாக 200 இடங்களில் நாங்கள் நிச்சயமாக வெல்வோம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அவரு விரைவில் திமுகவில் ஐக்கியமானவர் கூட ஒரு தகவல் இருக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது கூட அதை மறுதளிக்கிறார் அவரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில் அங்கு போய் சொன்னார் பார்த்தார் என்று நமக்கு தெரியாது. அண்ணன் ஓபிஎஸ் மீது நாங்கள் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதையை வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் போய் பார்த்திருக்கிறார். அவர் போய் ஒரு மனிதரை இப்ப நான் கூட முதலமைச்சரை சந்திச்சேன், சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு வந்தோம். லாபியில வரும்போது முதலமைச்சர் நானே பார்த்து பேசிட்டு இருக்கேன். அதனால எந்த கோணத்தில் அவர் பார்த்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு பிரதமரை பார்க்கறதுக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த வெற்றியில் அவர் அங்கே போனார். அது வந்து பழைய கதை. அதுக்கப்புறம் நானும் அண்ணன் ஓபிஎஸ் நிறைய இடத்துல பார்த்து பேசியிருக்கேன். அது பழைய முடிஞ்சு போன கதை. வேற ஏதாவது நல்ல கேள்வி என்னங்க? திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த குற்றச்சாட்டை விட அமைச்சர் பதவி உடனே நீக்கணும்னு சொல்லி தாவேக்காரர் விஜய் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக அமைச்சர்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. ஒரு அமைச்சர் மீது இல்லை, நிறைய வழக்குகள் இருக்கு. எல்லார் பேர்லயும் இடி கேஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து தனி நிர்வாகம், அது அவங்க பார்க்க வேண்டியது. நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, செய்ய வேண்டியது அவங்களுடைய கருத்து. ஏன்னா நீதிமன்ற கருத்துக்குள்ள நான் போக முடியல. ஆனா வர இருக்கிற 1ஆம் தேதி மதுரையிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. வருகிற 1ஆம் தேதி மதுரையில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நீதி கட்சியுடைய தலைவரான நமது ஏசி சண்முகம் அவர்கள், நமது அன்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லோரும் மதுரையிலே கலந்து, ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆக அதிலும் நீங்களும் கலந்து கொண்டு உண்மை செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்று அன்போடு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடுவார்கள் வெகு விரைவில். அவர்கள் கலந்து பேசி அதன் பிறகு அடுத்த முறை எடுக்கும். மத்திய அரசு தான் எல்லா நிதியுமே கொடுக்கும். நீங்க மத்திய அரசுல எல்லாமே வாங்கிட்டு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னா எப்படி முடியும்? இன்னைக்கு ரேஷன் கடையில் எல்லா பொருள்களும் மத்திய அரசு இன்னைக்கு மாநில அரசுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லாமல் கொடுக்கும். யாருக்காக? ஏழை மக்களுக்கு. அது அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியுமா? நீங்க கேளுங்க, முதலமைச்சரை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு ரேஷன் கடையில எல்லா பொருட்களும் யார் கொடுக்கிறார்கள்? இன்னைக்கு இவ்வளவு சாலைகள், மேம்பாலங்கள், ரோடுகள், விமான நிலையங்கள் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு. இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்கலங்கிறது நீங்க எங்க பாட்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்க இதே வார்த்தையை முதலமைச்சரை பார்த்து வருடத்துக்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்களே, ஏன் நீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தை ஊடகங்கள் நீங்க அவனை பார்த்து கேட்கணும். அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொடுக்குற நிதி எல்லாம் ஆதிதிராவிடர் நலத்துறை கொடுக்கக்கூடிய நிதியை பூரா வேறு துறைக்கு கொடுக்குறாங்க. ஆதிதிராவிட மக்களுக்கு எதிராக இன்னைக்கு இந்த அரசாங்கம் அவங்களுடைய நிதியை நீ வேற அரசாங்கம் படப்பெட்டி வாங்கி கொண்டு வந்து கூட்டணி அது நீங்களே எழுதி